guys, assalamu alaikum. Welcome to Gadgets and Mobiles. நீங்க நம்ம சேனல்ல பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வீடியோ தான் பார்த்துருக்கோம். லேட்டஸ்டா இன்னைக்கு நேற்று வந்து ஸ்டாக்ஸ் இருக்கு. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உள்ளது கொஞ்சம் ஆஃபர் பிரைஸ் போடுவோம். யூஸ்வலா வீக்கெண்ட் பார்த்தீங்கன்னா ஆஃபராக போடுவோம். இது ரொம்ப லீஸ்ட் பட்ஜெட்ல இருந்து காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா சாம்சங் M01 கோர். இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப லீஸ்டாக தான் இருக்கு. ஆக்சுவலாக வந்து 16 GB மெமரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா 1 GB ரேம் சம்திங் தான் இருக்கும். ஆனால் வந்து ஓரளவுக்கு ஒரு 4G டிவைஸ் தான். ஒரு நல்ல ஒரு ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு சின்னதாக ஒரு கீபேட் ஃபோன் வாங்குறதுக்கு பதில் ஒரு ஃபோன் சாதாரணமாக ஒரு டபுள் சிம் கார்டு போட்டு வைக்கணும், இல்லை ஒரு 4G டிவைஸ் தாராளமாக இந்த டிவைஸ் வாங்கலாம். M01 கோர். இது ஒரு 16 GB வேரியன்ட். பீஸில் நல்ல க்ளீன் கண்டிஷனில் இருக்குது. இது ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப லிஸ்ட்டாக கூட ஜஸ்ட் 1950 1950 சொல்லப்போனால் ஒரு கீபேட் ஃபோனு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2000 2200 2500 இல்லை 1500 வரைக்கும் போயிட்டு இருக்கு. இது ஒரு டச் ஃபோனு வித் உங்களுக்கு வந்து 2 சிம் கார்டு போட்டுக்கலாம். யூடியூப் அப்புறம் வந்து ஃபேஸ்புக் எல்லாமே பார்த்துக்கலாம். ஜஸ்ட் 1950 கொடுக்குறோம். சூப்பரான ரேட் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லிஸ்ட் செக்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, விவோ S1 ப்ரோ. இது S1 ப்ரோவில் வந்து ஒரு 5G டிவைஸ் தான். பீஸ்லாம் நல்ல க்ளீன் கண்டிஷனில் தான் இருக்குது. இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 8 GB ரேம் 128 GB இன்பில்ட். அதை காமிச்சிட பாருங்க. 8 GB ரேம் 128 GB இன்பில்டோட ஒரு அளவுக்கு நல்ல கிளியர் கண்டிஷனில் தான் இருக்குது. ஸ்க்ராட்ச் டென்ட்லாம் இல்லை. லைட் அந்த கார்னரில் மட்டும் ஒரு சின்னதாக ஒரு ஸ்க்ராட்ச் இருக்குது. சாரி, இதை பார்க்கல. இதனால் கன்சிடர் பண்ணி உங்களுக்கு ரேட் ரொம்ப லிஸ்ட் கொடுக்குறோம். இது ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 5500 5500 8 GB ரேம் 128 GB இன்பில்டோட கொடுக்குறோம். 55 இல்லை, இந்த ஸ்க்ராட்சை கன்சிடர் பண்ணி ஜஸ்ட் 4950 கொடுக்கும். 4950 விவோ S1 ப்ரோ 8 GB ரேம் 128 GB இன்பில்டோட ஒரு நல்ல டிவைஸ் தான். ஆக்சுவலாக இன்ஃபிங்கர் டிஸ்பிளேயோட இருக்கும், ஒரு LED டிஸ்பிளே. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 4950 கொடுக்குறோம். அந்த ஸ்க்ராட்ச் இப்போ தான் பார்த்தா, அதனால உங்களுக்கு 1000 rupees வரைக்கும் கம்மி பண்ணிட்டேன். ஒரு 5 minutes ஜஸ்ட் 4950. அப்புறம் 5 minutes சாரி. T1 5G. இதோட ஸ்பெக் பார்த்தீங்கன்னா 6 GB ரேம் 128 GB இன்பில்டோட. இது ஆக்சுவலாக ஒரு 5G டிவைஸ் தான். நான் காம்போ மட்டும் மாற்றிருக்கு. இது ஸ்னாப் டிராகன் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 695 2.2 GHz ரெஃப்ரெஷ் ரேட்டோட. விவோ T1 பார்த்துட்டு இருந்தோம். விவோ T1ல 5G சீரிஸ் தான். இது ஒன்றில் ஒரு காம்போ மட்டும் மாற்றிருக்கு, அதனால ரேட் கம்மி பண்ணி கொடுக்குறோம். இது நல்லா இருந்துச்சுன்னா அப் டு 10,000 வரைக்கும் கொடுக்கலாம். ஆக்சுவலாக 9500 10,000 வரைக்கும் கொடுக்கலாம். இது ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 5500 5500 ஒரு 5G டிவைஸ். ஜஸ்ட் காம்போ மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கு. 6 GB ரேம் 128 GB இன்பில்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபினிக்ஸில் நோட் 20 ப்ரோன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். நோட் 10 ப்ரோ. இன்ஃபினிக்ஸ் நோட் 10 ப்ரோ. இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 8 GB ரேம் அப்புறம் 256 GB பில்டோட இருக்குது. பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கிளியர் கண்டிஷனில் தான் இருக்குது. எதுவும் ஸ்க்ராட்ச் டென்ட்லாம் இல்லை. டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாலாம் இல்லை. ஒரிஜினல் டிஸ்பிளே காம்போலாம் எதுவும் சேஞ்ச் பண்ணல. ஒரிஜினல் டிஸ்பிளேயோட தான் இருக்குது. ஆனால் ஒரு நல்ல பெரிய டிஸ்பிளே. ஒரு 256 GB வேரியன்ட். கேமரா கிளாரிட்டி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. பெரிய டிஸ்பிளேவாக இருக்குது. ஆக்சுவலாக இதுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்பா பையன் மாதிரி இருக்குது சொல்ல போனால். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப லிஸ்ட்டாக கொடுக்கும். ஜஸ்ட் 4950 4950 இன்ஃபினிக்ஸ் நோட் 10 ப்ரோ. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 256 GB வேரியன்ட் ஜஸ்ட் 4950 கொடுக்குறோம். தேவைப்படும் சொல்லுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா விவோவில் T1ல இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு 4G டிவைஸ் தான். இதுவும் பீஸில் நல்லா க்ளீனாக இருக்குது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பெக்கு சொல்லிடுறேன். இதோட ஸ்பெக்கு பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 GB ரேம் நினைக்கிறேன். 6 GB 128 நினைக்கிறேன். 4 GB 128 கரெக்ட். 4 + 4 சொல்ல போனால் 4 GB தான் சொல்லுவோம். 4 GB + 128 GB இன்பில்ட் இருக்குது. தேவைப்படுச்சுன்னா அது 4 + 4 எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். விவோ T1 இது ஒரு 4G டிவைஸ் தான் நினைக்கிறேன். ஆனால் ஸ்பெக்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஸ்னாப் டிராகன் 860 கொடுத்துருக்காங்க, 680 கொடுத்துருக்காங்க, 2.4 GHz ஸ்டாக் ஸ்பீடோடு இருக்குது. நல்ல டிவைஸ் தான். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 5500 rupees 5950 5950 கொடுக்குறோம். இது நல்ல டிஸ்பிளேக்காகவே வாங்கலாம். டிஸ்பிளேயோட ஒரிஜினல் டிஸ்பிளே காம்போல சேஞ்ச் பண்ணாமல் ஜஸ்ட் 5950 4 GB ரேம் 128 GB கொடுக்குறோம். அப்புறம் பார்த்தா OnePlus Nord C-லாம் இருக்குது. அப்புறம் இது Narzo 20 ப்ரோலாம் இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி போட்டிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா Oppo A3 Pro. இது லாஸ்ட்டாக ஒரு ஆடு போட்டிருந்தேன். 8 GB ரேம் அப்புறம் 256 GB பில்லோட இருக்கும். இது ஒரு ஜஸ்ட் உங்களுக்கு 2 months யூஸ்டு தான். பீஸ் நல்லா கிளியர் கண்டிஷனில் இருக்குது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பாருங்கள் 8 GB ரேம் 256 GB பில்லோட 20,000 போயிட்டு இருக்கு. நம்மளோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 10,950 10,850 rupees 10,850 Oppo A3 Pro லேட்டஸ்ட் மாடல் தான். அதுவும் கொடுக்குறோம். இல்லை Redmi Note 13 ஆல்ரெடி போட்டிருப்போம். இதெல்லாம் பழைய ஃபோன் தான். OnePlus 9R வந்து இதுக்கு முன்னாடி போட்டிருந்த ஒரு ஆடு. இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 12 GB ரேம் 256 GB பில்லோட ரொம்ப கிளியர் கண்டிஷனில் இருக்குது. ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 11,500 11,500 ஒரு 12 GB ரேம் 256 GB வேரியன்ட் கொடுக்குறோம். பாக்ஸ் இருக்குது, டிவைஸ் இது எல்லாமே தனியாக உங்களுக்கு ஓப்பன் பண்ணி இன்னொரு தனியாக ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். அது 12 GB வேரியன்ட் 256 GB பில்லோட ஜஸ்ட் 11,500 கொடுக்குறோம். அப்புறம் Pixel 7 கூட போட்டு தான் நிறைய ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. கொஞ்சம் சரியாக ஃபாலோ பண்ணதுனால தான் போகலன்னு நினைக்கிறேன். இது வந்து பீஸ் நல்ல கிளியர் கண்டிஷனில் இருக்குது. ரொம்ப சீப்பான ரேட்டு தான் போட்டுதான். 17,850 நல்ல கிளியர் கண்டிஷனில். ஏதோ சின்ன ஸ்க்ராட்ச் டென்ட்லாம் கூட இல்லை, அவ்வளோ க்ளீனாக இருக்குது. சூப்பராக இருக்குது. தேவைப்படும் சொல்லுங்கள். ஜஸ்ட் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 17,850 நல்ல ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷனில் Pixel 7 இதான் எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்குது.
அப்புறம் சாம்சங்ல 3 ஃபோன் போட்டிருந்தேன். அதில் ஒரு ஃபோன் சேல் ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா சாம்சங் A34 5G இருக்கு. அப்புறம் A25 5G இது கூட புக் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது A34 5G மட்டும் இருக்கு. இது பாக்ஸ் பில் கிட் எல்லாமே இருக்கு. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா இப்போ 13,500 ருபீஸ் போட்டிருந்தோம். இது 8 GB RAM 128 GB பில்லோட இந்த வாரண்டி கூட இருக்குன்னு நினைக்கிறேன். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா 12,950 கொடுக்கும். 12,950 ரூபாய்க்கு கொடுக்குறோம் அது. அப்புறம் ஆல்மோஸ்ட் எல்லா ஃபோனும் வந்துருச்சு. இதுக்கப்புறம் இது மாதிரி பேசிக் ஃபோன்லாம் உங்களுக்கு ரேட் கம்மியில் வேணா கூட சொல்லுங்கள். வேறு எதனா ஃபோன்ஸ்லாம் வரும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இது இல்லாமல் வேறு ஸ்டாக்ஸ் வரும். நெக்ஸ்ட் ஸ்டாக் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.